மெசேஜ போடுங்க. இந்த கேக்கை 16 சம துண்டுகளாக வெட்டுவதற்கு கத்தி ஒன்றினால் குறைந்தது எத்தனை தடவை வெட்ட வேண்டும்? இப்படியே போடுவோம். கேட்ட கேள்வி என்ன? குறைந்தது எத்தனை தடவை? ரைட். அதிக நேரம் இருப்பது எல்லாரும் பிள்ளையாத்தான் விட போகிறீர்கள். ட்ரை பண்ணுங்க எல்லாரும். சரி பாருங்க, எத்தனை தடவை வேணும் பிள்ளைகள்? 5 5, 2 8, 11 11 எல்லாம் மாறி மாறி வருது. பாருங்க பிள்ளைகள், குறைந்தது கேட்டுக்கிறாங்க. குறைஞ்சதை போல வெட்டு வெட்டலாம்னு பாருங்க. இப்படியே நேரி ஒரு வெட்டு வெட்டுவோம். வெட்டி இந்த வெட்டு அப்படியே வெட்டியாச்சு. பேருந்து திருப்பி இந்த குறுக்கு ஒரு வெட்டு மேல் பக்கத்துல முழுவதும் வெட்டினா இப்ப 4 துண்டு 4 கீழமா வரும். நேர குறுக்க உண்டு அப்படியே முழுவா வெட்டுறோம். இந்த குறுக்க வெட்டியாச்சு. அப்ப 4 துண்டா வரும். அப்படியே வச்சு கொண்டு என்ன செய்ய போறோம்? இதுலயே ஒரு வெட்டு வெட்டுவோம், இன்னும் ஒரு வெட்டு வெட்டுவோம், இப்படி வெட்டுவோம். இவ்வளவு தான் பிள்ளைகள் வெட்டுவோம். குறுக்க ஒரு வெட்டு, மற்ற பக்கம் ஒரு வெட்டு, பிறகு துண்டு நடுவால 3 தரம் வெட்ட. அப்ப இப்படி வெட்டி போட்டு இந்த துண்டு ஒன்று தனிய வெட்டினா என்ன வருமெண்டா, அங்கால 4 துண்டு தனியா வரும். திருப்பியும் மட்டும் என்ன செய்யும்? 4 துண்டு திருப்பி இது மட்டும் 8 துண்டு வரும். சரிதானே? வாகம் குறைஞ்சது 5 தடவை வெட்ட வேண்டும். சரிதானே? நீளம் பிளக்கிறது, சைட்டுக்கு பிளக்கிறது, இப்படி பிளக்கிறது. சரிதானே? இதுல ஒரு துண்டு வெட்டேங்க, இதுல ஒரு துண்டு 2, 3, 4 துண்டு வரும். ஒரு கவட்டினா இது மட்டும் 4 துண்டு. அப்ப ரெண்டாங்க 16 துண்டு வரும். 3 வெட்டு வெட்டினா 16 துண்டு. சரியோ? ரைட். என்ன உள்ள இந்த கணக்கெல்லாம் பிடிப்பா? சரியே? ரைட். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் பயிற்சி மாற்றி கொண்டு போவோம். சரி, வேகமாக மலம் 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 மலண்டு எல்லாரும் விடியளிக்க வேணும். அனைவரும் விடியளிக்க வேணும். சரிதானே? வேகமாக வாசிக்குரியல், வேகமாக விடியளிக்கிறீர்கள். சரியோ?
Right. முப்பது தொடக்கம் 59 வரை உள்ள வினாவுக்கள் ஒவ்வொன்றிற்கு பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளில் இருந்து தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. எமது நல்வாழ்விற்கு அவசியம் அற்றது. எமது நல்வாழ்வுக்கு அவசியம் அற்றது. சுவிக்கர் என்ன வேறு எமது நல்வாழ்வுக்கு அவசியமற்றது? என்ன விட? பொறாமை. பொறாமை. என்ன நான் நல்லா இருக்கணும்னா பொறாமை கூடாது. ரைட். அடுத்தது, கொடுக்கால் எதிரியை தாக்கும் பிராணி. கொடுக்கால் எதிரியை தாக்கும் பிராணி. யானு சொல்லுவாங்க, கொடுக்கால் பிராணியை தாக்கும். கொடுக்கால் தேனி. என்ன தேனி. ரைட். அவன் மற்றது என்ன? பாம்பு என்ன செய்யும்? பாம்பு வாயால கடிக்கும். விஷப்பற்களால தாக்கும். என்ன பூரி என்னத்தால தாக்கும்? வாயால. வாயாலையில கை கால் நகங்களால. என்ன அதான பூனை தாக்குறது. ரைட். தேனி கொடுக்கால் தாக்கும். அடுத்தது, ஈரூடக வாளிகள் அல்லாதது. ஈரூடக வாளிகள் அல்லாதது. ரைட். ஈரூடக வாளிகள் அல்லாதது. சரியோ? ரைட். நிகு சொல்லுவா என்ன ஈரூடக வாளி அல்லாதது? ஈரூடக வாளி ஈரூடக வாளி அல்லாதது என்ன நிது சொல்? சொல்லுங்க. மீன். மீன். ஈரூடக வாளி என்ன? ஈரூடக வாளி நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. தரையிலே வாழும், நீரிலே வாழும். வேற என்ன இருக்கு ஈரூடக வாளி? முதல ஆமை எல்லாம் இருக்கும் இல்ல? ரைட். அப்ப ஈரூடக வாளி அல்லாதது மீன். அடுத்தது, இலங்கையின் அமைவிடம் பற்றி சரியான கூற்று. இலங்கையின் அமைவிடம் பற்றி சரியான கூற்று. ஜஸ்னியா சொல்லுவாங்க. இலங்கையின் அமைவிடம் பற்றி சரியான கூற்று எங்க இருக்கு? இந்தியாவுக்கு வடக்கே. இந்தியாவுக்கு வடக்கையோ? இந்து சமுத்திரத்திற்கு தெற்கே. இந்து சமுத்திரத்துக்கு தெற்கே. ரைட். எங்க ஓபன்ல கூட விச்சாக சொல்லுவாங்க இருக்கா? இரண்டாவது என்னண்டா செஞ்சு பாருங்க. இப்படி இந்தியா இருக்குது, இதுல இலங்கை கிடக்குது. சரிதானே? எப்பவும் மேல் பக்கம் வடக்குத்தானே, மேல வடக்கு, கீழே தெற்கு. இந்தியாவில இருந்து பார்த்தா இது இந்தியாண்டா எங்க இருக்கும்? கீழே பக்கம் எங்க வரும்? தெற்கு பக்கம். அப்ப இந்தியாவிற்கு தெற்கே இலங்கை உள்ளது, இலங்கைக்கு வடக்கே இந்தியா உள்ளது. இதுல கவனமா இருக்கணும். சரிதானே? ரைட்.
அங்க கர்ணிசா சொல்லுங்க பாப்போம். அடுத்தது இரவு வானை அவதானிக்க பொருத்தமான உபகரணம். இரவு வானை அவதானிக்க பொருத்தமான உபகரணம். என்ன வரும்? இப்ப லோன் பண்ணுவோம். என்ன வரும்? தொலைக்காட்சி. வானியல் தொலைக்காட்டி. என வானியல் தொலைக்காட்டி. வானியல் தொலைக்காட்சி. தொலைக்காட்டி தொலைவில உள்ளத காட்டுவது வானியல் தொலைக்காட்டி. சரிதானே? இதுதான் பிள்ளைகள் என்ன செய்யும்? இரவு வானை அவதானிய உதவும். சரிதானே? நுணுக்கு காட்டி வந்து என்ன செய்யறது? அந்த ரத்தங்கள் டெஸ்ட் பண்றாங்க, ஆஸ்பத்திரி வழி வச்சு கண்ணை வச்சு போட்டு பார்ப்பாங்க உண்டி உண்டி. அது நுணுக்கு காட்டி, நுண்ணிய பொருட்களை அவதானிப்பது. அந்த ரத்தத்தை எடுத்து மலேரியா காய்ச்சல் இருக்கா, கிருமி இருக்காண்டு ஆஸ்பத்திரி வழியை கிடக்கு நுணுக்கு காட்டி கண்ணை வச்சு பார்க்கறது. இது நீட்டாயிலுக்கும் மேல நிமித்தி போட்டு பார்க்கறது. சூரிய கண்ணாடி என்னது? அது சன்கிளாஸ். இரும்பு ஒற்றாக்கள், இரும்பு வேலை செய்கிறார்கள், இல்ல சூரியனை அவதானிக்கிறதுக்கு பார்க்கறது, சூரிய கிரகணத்தை பார்க்கறதுக்கு இந்த சன்கிளாஸ் பாவிக்கிறது. சரிதானே? ரைட். இது வந்து கூலா இருக்கும். என்ன ரைட். அடுத்தது வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூப்பது. வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூப்பது. சரிதானே? ரைட். வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூப்பது. சாய் சொல்லுமாமா? வேம்பு. எது? வேம்பு. வேம்பு. என வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூப்பது வேம்பு. மிச்சம் எல்லாமே என்ன செய்யும்? எல்லா காலமும் பழுத்து கொட்டிக்கொண்டே இருக்கும். சரிதானே? வேம்பு. ரைட். அப்சி சொல்லுவாங்க. இவ்வுபகரணத்தை பயன்படுத்துவோர் மேசன். மேசன். இவ்வுபகரணத்தை பயன்படுத்துவோர் மேசன். ഇതിന്റെ പേരെന്ത്? என்ன பேர் அக்சிவு? சார், என்ன பெயர் இதுக்கு? இதுக்குரிய பெயர் என்ன? சாந்தகப்பை. சாந்தகப்பை. ரைட். சரிதானே? இவ்வுபகரணத்தின் பெயர் சாந்தகப்பை. ரைட். அடுத்தது விறகு பிளப்பதற்கு பயன்படும் உபகரணம். விறகு பிளப்பதற்கு பயன்படும் உபகரணம். எங்க தத்வஜன் சொல்லுங்க. அப்ப தத்வஜன் விறகு பிளப்பதற்கு கோடரி. கோடரி. கடிகாரம். என்ன கோடரியோ கோடாரியோ? தத்வஜன் கோடரியோ கோடாரியோ? கோடரி. கோடரி. கோடாரி என்ன என்னது? சார், அது வந்து பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு. கடிகாரம். சுட்டியலால என்ன செய்வது? சார், ஆணி கலற்றுவதும் ஆணி பூட்டுவதற்கும். ஊன்றதுல ஆணி அறைவது, அடிப்பதற்கு. என்ன மேசகத்தியால? சார், வெட்டுவதற்கு. வெட்டுவதற்கு. ரைட். சரியோ? ரைட். கடிகாரம். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு தடவை கேட்டுக்கொண்டு வர மிச்சாக்கெல்லாம் உங்களை கூட டெஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். சரியா? ரைட். இலங்கையில் அதிவேக பாதையை குறிப்பது. இலங்கையில் அதிவேக பாதையை குறிப்பது. சரியா? ரைட். பத்மஞ்சலும் அவன் என்ன கலர் அதிவேக பாதையை குறிப்பது? சார், ஊதா. ஊதா கலர். என்ன அதிவேக பாதையை குறிப்பது? ஊதா. அப்ப சிவப்பு விரும்புவது. மஞ்சள்
மஞ்சள் சிறு சிறுவகை. ரைட், ஓகே, கண்டிப்பா. சரிதானே பிள்ளைகள்? பாப்போம். அடுத்து, இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். நிபாயா சொல்லுங்க. இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். என்ன வரும்? சார் நல்ல தம்பி. மூணா நல்ல தம்பி. என தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் மூணா நல்ல தம்பி. வெளிநாட்டு தபால்களை இட வேண்டிய பெட்டியின் நிறம். வெளிநாட்டு தபால்களை இட வேண்டிய பெட்டியின் நிறம். அத்தியே சொல்லுங்க. சார் நீலம். நீலம். வெளிநாட்டு தபால்களை இட வேண்டிய பெட்டியின் நிறம் நீலம். நீலம். சரியே, ரைட். என்னண்டா, எங்கட இலங்கையை சுத்தி கடல் இருக்குது. கடல் நீளம். கடலை தாண்டித்தான் என்ன போக வேணும்? கடினங்கள் வெளிநாட்டுக்கு போக வேணும். சரிதானே? அப்ப அது என்ன வரும்? வெளிநாட்டு சவால்கள் நீல கடலுக்கு போடுவோம். சரியே, ரைட். அடுத்தது, செம்மஞ்சள் நிறத்தை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் நிறங்கள். செம்மஞ்சள் நிறத்தை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் நிறங்கள். நஷா சொல்லுவாங்க. என்னென்ன கலரை சேர்த்தா என்ன வரும்? செம்மஞ்சள் நிறம் வரும். சிவப்பு மஞ்சள். சிவப்பு மஞ்சள். அப்ப பச்சை வேறோணுமெண்டா என்னென்ன சேர்க்க வரும்? நீலம் மஞ்சளும். நீலமும் மஞ்சளும். ஊதா வேற வேணுமெண்டா ஊதா ஊதா வரும். இப்ப எங்களுக்கு ரைட். ஓப்பன் அவரை சொல்லுவாங்க. ஊதா வேணுமெண்டா என்ன செய்ய வேணும்? சிவப்பும் நீலமும். சிவப்பும் நீலமும் கலக்க வேணும். சிவப்பும் நீலமும். ரைட். இங்க பாருங்க, உங்களோட பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு சித்திர போட்டி ஒன்று கோலம் போட சொல்லி போட்டி வச்சாச்சு. அப்ப உங்களோட 3 தேங்காய் பூ கலந்து கொண்டு பாருங்க. தேங்காய் பூக்குள்ள கோழிச்சாயம் எல்லாம் கலந்து கொண்டு வாருங்கள். சிவப்பு நீலம் மஞ்சள் இந்த 3 கலரும் தான் கோழிச்சாயத்தை கொண்டு வாருங்கள். தேங்காய் பூ 3 கலர்ல. உங்களுக்கு திடீர்னு பச்சை கலர் தேவையா போச்சு. பச்சை கலர் தேவையா போச்சு. அப்ப இந்த செய்திகள் நீங்கள் அப்ப கடைக்கு போய் பச்சை மணிக்கெல்லாம் இருந்தது. திருப்பி தேங்காய் திரும்பி கலந்து ஓடுங்கள். தேவியல் கலந்து எது எதை கலப்பியல்? மஞ்சள். மஞ்சளையும் கலந்து ஓட்டு வச்சா பச்சை கலர் வந்துடும். சரி, எங்களை ஊதா கலர் வேணும். அப்ப என்ன செய்ய போறீர்கள்? சிவப்பை நீலத்தை கலந்து. சிவப்பை நீல. சிவப்புல கொஞ்சம் பூ, நீளத்துல கொஞ்சம் பூவை வந்து கலந்து விட்டா சரி. சரிதானே? ரைட். அப்ப நிறத்தை பெற்றுக் கொள்வதற்கு சிவப்பும் மஞ்சளும் செம்மஞ்சள். நிறைய பேர் தெளிவாத்தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் சில அதுகளை நாங்க படிக்கத்தான் போனோம். பட்டம் ஒன்றை செய்வதற்கு தேவையற்ற பொருள். பட்டம் கட்டுறது தேவை இல்லாத பொருளா? சரிதானே? பட்டம் ஒன்றை கட்டுவதற்கு தேவையற்ற பொருள். சாது சொல்லுங்க. சாது. மின்குமிழ். மின்குமிழ். பட்டம் கட்டுறதுக்கு பல்பு தேவையோ இல்லைன்னா கடுதாசி நூல் இருந்தா சரி. அப்ப மின்குமிழ் தேவையற்றது. சரியே, ரைட். அடுத்தது, பின்வருவர்கள் கிராமிய விளையாட்டாக அமைவது. பின்வருவனவற்றுள் கிராமிய விளையாட்டாக அமைவது.
சரியே இப்போ ஓப்பன் சொல்லுவான் பிள்ளைகள் எல்லாரும் பின்வருவனவற்றுள் கிராமிய விளையாட்டாக அமைவது கிளித்தட்டு என்ன? கிளித்தட்டு. சூரிய நமஸ்காரம் செய்ய பொருத்தமான நேரம் காலை 7 மணி. என காலை 7 மணி, காலை 11 மணி எல்லாம் பொருத்தம் இல்லாத நேரம். நல்ல வெயில் எறியும். மிக பொருத்தமானது காலை வரும். பின்வருவனவற்றுள் உடல் ஓட்டிக்குள் புகுந்து பாதுகாப்பு தேடாத பிராணி. இது பாம்பு. பெரிய பாம்பு. இந்த பாருங்க பிள்ளைகள், இந்த ஆமை இருக்குது, ஆமை நத்தைக்கெல்லாம் அவைண்ட முதுகுதான் அவைண்ட வீடு, அவை உடம்பே அவைண்ட வீடு. என தங்களை பாதுகாத்து கொள்றது, உடலை உள்ளுக்குள்ள இழுத்து கொள்ளுவினம். இவைக்கு கடவுள் வீட்டோட சேர்த்தே கொடுத்து கூடாது. ஏன்னா மனுஷரா பிறந்தா வீடு வேணும், வீட்டு திட்டம் வேணும், கிணறு வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு எவ்வளவு பிரச்சனை. ஆனா ஆமைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்கழுத்து விட்டா வீடு கால் கையை. என்ன ஒரு பிரச்சனை. ஆமையா பிறந்திருக்கலாம் நாங்களும். ஓமை இல்லையா? ஆமையா பிறந்திருக்கலாமோ இல்லையோ பிள்ளைகள்? சேர்த்துக்கு எல்லாம் கிடக்க முடியுமா? ஊத்திகளுக்கு போய் பிறந்திருக்க முடியுமோ? அப்ப அதால ஆமா வேண்டாம். பம்பரகந்த நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை. மதுரை. எந்த மாவட்டம்? சரியே. பின்வரும் பொருட்களில் தனிநபர் பாவனைக்குரியது. தீப்பு இலங்கை அமைந்துள்ள கண்டம். புல்லாங்குழலில் உள்ள துளைகளை 7. புல்லாங்குழலில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை 7. வாரக்கணக்கில் தண்ணீர் குடிக்காமல் வாழும் பிராணி. வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் அருந்தாத பிராணி. இல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். வயிற்று பையுக்குள்ள முட்டிகளை வைக்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வானில் தெரியும் அவதானிக்கக்கூடிய உடுத்தொகுதி ஜூலை ஆகஸ்ட். விருச்சிகம். இது என்ன? இது அருகில் உள்ள உருவில் காணப்படும் இலை எது? மரவள்ளி. இது என்னட்டு வர சொல்றது? அங்கை உரு என்று சொல்றது. என்ன உரு? அங்கை உரு. சொல்லுங்க. அங்கை உரு. அங்கை உரு உள்ளங்கை மாதிரி. உள்ளங்கையை விரிச்சு வச்சு எப்படி தெரியும்? அகம்சகை அங்கை. அங்கை உள்ளங்கை. உள்ளங்கை மாதிரி கிடக்கோ இல்ல, கை விரல்கள் எல்லாம் பிரிச்சு விட்ட மாதிரி. அதால இது அங்கை உரு வடிவமான இலைகளை உடைய தாவரம் என்று கேள்வி வரும். 2 பேப்பர்ல பார்த்திருக்கிறதுனால அங்கை உரு உள்ளங்கை மாதிரி. இது பிள்ளைகளுக்கு மேல உள்ள விடயங்கள் எல்லாம் ஓகே, அவ்வளவு தெரியும். இந்த இது பாடமாக்கிதான் தீர வரும். செய்யப்படும் பாடமாக்கிட்டா தீர வரும். இந்த இது பூக்கள் பூக்கிற மாவட்டங்கள், முட்டைகளின் கலர், இதெல்லாம் விரும்பிய விரும்பாமலோ பாடமாகும்.
சரியோ? ரைட். நங்கூரம் பயன்படுத்தப்படுவது. நங்கூரம் பயன்படுத்தப்படுவது. சரியே? நங்கூரம் பயன்படுத்தப்படுவது. எதுக்கு நங்கூரம் பயன்படுத்தப்பட முடியாது? நங்கூரம் பயன்படுத்தப்படுவது. கப்பல்களை ஓரிடத்தில் கப்பல்களை ஓரிடத்தில் நிறுத்துவதற்கு. அடுத்தது, புனித வெள்ளரசு மரம் காணப்படுவது எங்க? அனுராதபுரம். அனுராதபுரம். இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோபல்லா. வில்லியம் கோவல்லவா? சரிதானே? கோவல்லாவர். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா முதலாவது பன்னிரம். அவட மகன் சந்திரிகா பண்டாரநாயக்க முதலாவது பெண் ஜனாதிபதி. பின்வரும் குறியீடு எந்த சமயத்தவரை குறிக்கும்? முஸ்லிம். Right. அடுத்த பாருங்க. வருடம் ஒரு முறை காலத்தையும் இலுப்பை செவ்வரத்தை. இலுப்பை செவ்வரத்தை. வருடம் ஒரு முறை இலுப்பை செவ்வரத்தையும் கால வேறுபாடின்றி பூக்கும் பூக்கள் பூக்கும் தாவரத்தையும் முறையே. அப்ப வருடம் ஒரு முறை பூக்குறது இதுக்குள்ள பார்க்க வேணும். எது முதலாவது? செவ்வரத்தையும். இலுப்பை வருடத்துக்கு பூக்கும், ஆவணி மாதத்துல பூக்கும். செவ்வரத்தை எல்லா காலங்களும் பூக்கும். அப்ப விட செவ்வரத்தை. ரைட்டோ? இங்க பாருங்க, தை மாதம் பூக்குறது ரப்பர், மாசி மாதம் பலா, என்ன பங்குனி பாலை வீரை ரம்புட்டான், சித்திரை முள்முறுக்கு முறுக்கை வேம்பு, வைகாசி வெசாக், ஆடி வாகை, ஆடி தேக்கு நாவல், ஆவணி கொன்றை இலும்பை, சித்தாதி பிறைப்பூ, ஐப்பசி அன்னமுனல், கார்த்திகை பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ. சரிதானே? இது பூக்கள் பூக்குறம் மாதம். இது நீங்கள் பாடமாக்கியே வச்சிருக்க வேண்டும். பிறகு பாடமாக்குவோம் என்று விடக்கூடாது. ஒரு விடயத்தை எடுத்து நோண்டி வேற விதமா இங்க எல்லாம் கேள்வி இருக்கோ பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறாரு. சரிதானே? ரைட். இதை பாருங்க. Right. என்ன விட விரும்பலையால்
என்ன கூட வேணும் 30 30 ஏன் 30 30 பாருங்க சார் 30 4ஆல பிரிக்கணும் நிறங்கள் எடுக்கணும் பிரிச்சா எனினும் அங்குள்ள மாணவர்கள் எண்ணிக்கையாக இருக்க முடியாதது ஏனென்றா சமனாக எல்லாமே சம கூடுபடுது பச்சை மஞ்சள் சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் சிவப்பு நீலம் கூடுபடுது 4 கலரும் சமனாகவே கூடுபட்டு அப்ப என்ன செய்ய வேணும்டா இந்த இலக்கம் 4 7 28 இது மாணவர்கள் எண்ணிக்கையாக இருக்கலாம் சரிதானே? அடுத்தது 4 9 36 இவரும் அந்த மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம் ஆனா இருக்க முடியாதது கேட்டு கிடக்கு இந்த 30 வந்து 4ஆல வகுபடாது 4ஆல வகுபடாதபடியா இவர்தான் இந்த மாதிரி விடையாக இருக்கு சரியோ ரைட் கேள்வியை வடிவாக்கிறீங்கோ இதை இஞ்சிட்டு வடிவா எழுதணும் ரைட் ஒன்றில் இருந்து 30 வரை எண்கள் எழுதப்பட்டுள்ள அட்டைகள் ஒரு பையில் காணப்படுகின்றது சார் முதலாவது சார் முதலாவது ஒன்றில் இருந்து 30 வரை எண்கள் எழுதப்பட்டுள்ள அட்டைகள் ஒரு பையில் காணப்படுகின்றது அட்டைகள் ஒரு பையில் காணப்படுகின்றது பிள்ளைகள் இந்த வாக்கியம் சரியோ புள்ளியோ சரி சரியோ சரியா பாருங்கோ ஒன்றில் இருந்து 30 வரை எண்கள் எழுதப்பட்டுள்ள அட்டைகள் ஒரு பையில் காணப்படுகின்றது காணப்படுகின்றன காணப்படுகின்றன என்ன ஏன் அட்டைகள் தன்மை காணப்படுகின்றது இது இங்க அட்டை என்று பெறுவோம் ஆனா இங்க அட்டைகள் என்று இருக்கிறபடியே காணப்படுகின்ற ந என்று வரும் சரிதானே தூ பெறக்கூடாது ரைட் அதிலிருந்து சஞ்சய் 2 மடங்குகளாக உள்ள எல்லா அட்டைகளையும் வெளியில் எடுத்துட்டார் 1 2 3 தொடக்கம் 10 வரை எழுதின 30 காட்டு இருக்குது சரிதானே அதுல சஞ்சய் என்ன செய்துட்டான் 165 ஓ 2 மடங்கான இலக்கம் இல்லாம எடுத்தாச்சு வெளியில 165 ஓ பின்னர் சமீர் 3 மடங்குகளாக உள்ள எல்லா அட்டைகளையும் எடுத்தான் சமீர் எடுத்துக்கொண்ட அட்டைகள் கேள்விய வடிவா வாசிங்க பிள்ளைகளுக்கு மயக்கம் கொண்டு கிடக்குது 30 1 தொடக்கம் 30 வரையும் காட்டு எழுதின காட்டுகள் கிடக்குது ஆனா அதுல 2 மடங்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் கொண்டு போயிட்டார் மிஞ்சி போய் காட்டு இருக்கு அதுல தான் இவர் 3 மடங்குகளாக உள்ள எல்லாத்தையும் எடுக்கிறார் சரியோ 75
எழுபத்தஞ்சு 75. ஒரு மிஸ்டேக் கொடுத்தீங்க பாருங்க. இப்ப பாருங்க, இதுதான் ஆறு எடுத்தது. 2 4 6 8 10 12 16 18 30. யார் எடுத்துட்டா? 28 30. யார் எடுத்தாச்சு? சஞ்சய் எடுத்தாச்சு. இவ்வளவு காட்டும் போயிட்டு இனி இஞ்சி இருக்கிற காட்டு என்ன? 1 3 5 7 9 11 13 15 போகும். சரிதானே? அதில இவர் எடுக்கிறார் என்னென்ன? 3 மடங்கு தானே. 3 6 9 12 15 18 21 27. சரிதானே? 27. இந்த காட்டு வரைக்கும் அவர் எடுக்கிறார். 30 வராது. ஏன் 30 2 எண்ணுக்கெல்லாம் போயிடும். சரிதானே? அப்ப இவர் எடுத்தவர் எங்க வரப்போது சொல்லுங்க அப்போ? 12 வராது. ஏன் 18 12 30 வராது. 12 வராது. 18 எண்ணுக்கு போயிடும். 6 வருமோ? வராது. அதிலும் 2 எண்ணுக்குள்ள போயிடும். 18 வராது. 24 வராது. ஏன் அவ்வளவு அவர் எடுத்துட்டார் இவருக்குரிய காட்டுகளை. அப்ப இவர் எடுக்க போறது எத்தனை? இப்ப 3 9 15 21 27. சரியா பிள்ளையா? கொஞ்சம் நடைமுறையா யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன செய்தீர்கள்? திருப்பி இவர் எடுத்த 3 மடங்க சொல்லி இதெல்லாம் சேர்த்திருக்கிறீர்கள். இந்த 12 18 24 எல்லாம் முழங்க நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீர்கள் என்று. இப்படி ஒரு கேள்வி ஃபைனலுக்கு வந்தவுடனே நாங்கள் என்ன சொல்றது? பேப்பர் சரியான கஷ்டம் விஷயம் இல்லை. சரியா? ரைட். எங்க பாப்போம். புரிந்து கொண்டீர்களா? பிள்ளைகள் சம்பவம் என்னென்று விளங்குறது? முதலாவது விடயம். ஓ, நடைமுறை என்ன நடந்திருக்கு? சரிய பிள்ளைகள், இதுக்குத்தான் பிள்ளைகள் இந்த கேள்விக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 1 தொடக்கம் 30 வரையுமான இலக்கங்கள்ல 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய இலக்கம் என்று இருக்கலாம். 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய இலக்கங்கள் இருக்குதானே? அவையே இனங்காண்றோம். எதுட்டு படிச்சு நாங்கள் என்னென்று காணவனும் 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய எண்களை 3 2ஆல பெருப்படுதான்னு பார்க்கணும். பெருப்படாட்டி 2ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு மடங்குகளை பார்த்துக்கணும். அவ என்னென்ன வரும்? 1 தொடக்கம் 30 வரையுள்ள எண்களுக்குள்ள 3ஆலும் 2ஆலும் பிரிவு வந்ததுன்னா 3 6. 6 6 மடங்கு 6 12 18 24 வரை என்றா 30 பேர். இவ்வளவு என்ன பிள்ளைகள்? 2ஆலும் 3ஆலும் வகுபடக்கூடிய எண்கள். சரி, இது தொடர்பாக ஒரு டீப்பான கணக்கோடு நான் செய்த ஆரம்பம் போட்டுவோம். சரியே? ரைட். வடிவா கிரகிச்சு லேட் ஆயினாலும் பரவாயில்லை செய்யும். உங்களுக்கு விஷயம் தெரியணும்.
விஷன் படியா அப்படியே பாருங்க. ரைட். கேள்வி வந்து நேரிய பாதை ஒன்றில் 6 மீட்டர் இடைவெளி. இந்த பாதையில 6 மீட்டர் தான இடைவெளி இருக்கு. என்ன இருக்கு? 6 மீட்டர். ஏபி என்னும் இரு நத்தைகள் உள்ளன என்றா பிள்ளைகள் ராப் சீட்ல இதுவரைக்கும் குறிக்கலாம். நாங்கள் பாருங்க என்ற பாதையில இவர் ஏ பி இரு நத்தைகள் உள்ளன. அவை இரண்டும் ஒன்று ஒன்று நோக்கி நகர்ந்தன. எங்க இவர் இங்க போற, இவர் இங்க வார. இது மொத்தம் 6 மீட்டர் நகர்ந்தன. இவ்வளவுத்துக்கு நோட் பண்ணிட்டோம். சில நிமிடங்களின் பின்னர் நத்தை ஏ இருந்த இடத்தில் இருந்து 2 மீட்டர் தூரத்தில். அப்ப மொத்த தூரம் 6. ஏயில இருந்து 2 மீட்டர் தூரம். இதுல ரெண்டும் சந்திக்கணும். அப்ப ஏ வந்து இதுல நீங்க ஏயில இருந்து 2 மீட்டர்ல ஏ வந்து நிக்கிறார். அப்ப பி எங்க எவ்வளவு தூரம் பார்த்துட்டார் சொல்லுங்க அப்போ? 4 மீட்டர். 4 மீட்டர். ஏ 2 மீட்டர், பி 4 மீட்டர். அப்ப என்ன சொல்லி இருக்கு? இரண்டினதும் கதிகள் வேகண்டடி சமனாகும். சமனா இருந்திருந்தங்க சந்திச்சிருப்பினும் 3 மீட்டர் 3 தூரத்துல மீட்டர்ல சந்திச்சிருப்பினும். 2 பேரும் சமனா வந்திருந்தா நத்தை பியின் கதி, நத்தை பியின் வேகமாம். பியின் கதி நத்தை பியின் கதியின் இருமடங்கு கதியில் ஏ நகர்ந்தது. இது ஓமோ இல்லை? ஓமோ பிய போய் இருமடங்கு வேகத்திலே அவே போனது. சரியே இல்லை. ஏயின் கதியின் இந்த ஏயின் கதியின் இவரை போல 2 மடங்கு கதியில் பி நகர்ந்தது. ஓமோ இல்லையோ? சரிதானே? அவதானம். 2வது விட முன் எல்லாம் போக முடியும். எல்லாம் மரியாதை சரிதானே? இப்ப படிக்கிற கேள்வி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டான கேள்வி எல்லாம் எக்ஸாமுக்கு பெரிய அளவான கிட்ட நெருங்கிடுது. அதுக்காக அப்படி எடுக்கிறோம் பாருங்க. இது முற்றும் முழுதாக மீட்டர் கணக்கு.
சரியா என்ன ஒரு தரம் விட போறேன் இல்லையா ஏன் இதுல கஷ்டப்படுறீர்கள் ஆரும் புரிந்து கொள்ளவில்லை என்றா சொல்லுவோம் விளங்கப்படுத்துறது விஷயம் தெரியும் நாங்க செய்ய ஆனா படிச்சுட்டோம் திருப்பி மீட்கிற பாருங்க என்னன்னா அன்புவிடம் சில பந்துகள் இருந்தன ஓகே இருக்கட்டும் அவற்றில் 22 தவிர ஏனியவை கருப்பு 18 தவிர ஏனியவை நீலம் 16 தவிர ஏனியவை பச்சை 19 தவிர ஏனியவை மஞ்சள் ஆகும் அன்புவிடம் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை யாது என்று ஒரு பிக்கிய கேள்வியா கேட்டுக்கிறாரு அங்க ஒன்றும் குழப்பம் தேவையில்லை பாருங்க இப்படி கேட்டா எத்தனை விடயம் என்னென்ன கலர் தந்துறாரு சில ஒன்று கருப்பு முதலாவது அடுத்தது நீலம் அடுத்தது பச்சை அடுத்தது மஞ்சள் 4 கலர் தந்துறாங்க அப்ப சொல்லி இருக்கு பாருங்க அன்புவிடம் சில பந்துகள் இருந்தன அவற்றில் 22 தவிர ஏனியவை கருப்பு அப்ப 22 தவிர ஏனியவை எல்லாம் கருப்புண்டா அந்த 22 யாருண்டா இந்த மிச்ச 3 கலர் நீலம் மஞ்சள் பச்சை அதான் 22 இங்க பாருங்க நீலம் பச்சை மஞ்சள்னா 22 என்ன 22 இந்த 22 தவிர ஏனியவை கருப்பு அப்ப கருப்பு எவ்வளவு சொல்லி எங்களுக்கு ஏனியவை கருப்பு சரிதானே அடுத்தது சொல்லப்படுது கருப்பு 18 தவிர ஏனியவை நீலம் 18 தவிர ஏனியவை நீலம் அப்ப அந்த 18 எது உள்ளது 18 எதுவா இருப்பார் சொல்லுங்க இப்ப கருப்பு பச்சை மஞ்சள் ஓ 18 தவிர ஏனியவை நீலம் அந்த நீலம் பெறாது 18 தவிர ஏனியவை தான் நீலம் அப்ப அந்த 18 மாறுண்டா கருப்பு பச்சை மஞ்சள் நீலம் பெறாது மிச்ச 3 கலர் சரிதானே அடுத்தது 16 தவிர ஏனியவை பச்சை 16 தவிர ஏனியவை பச்சை இந்த பச்சை மிச்சம் முழுக்க பச்சை இந்த 16 இந்த 3 கலரும் கருப்பு நீலம் மஞ்சள் 16 அடுத்தது என்ன வரும் 19 தவிர ஏனியவை மஞ்சள் அப்ப மஞ்சள் வராது மிச்சம் 19 ஏனியவை 19 இந்த 3 19 தவிர ஏனியவை மஞ்சள் சரிதானே இதுதான் முதல் விஷயம் இந்த விளக்கத்தை போட்டுட்டு இப்ப வடிவா கவனிக்கும் என்ன செய்வோம் இப்ப வடிவா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு கலரும் 2 தடவை வந்திருக்கு நீலம் பாருங்க 1 3 தடவை 2 3 தடவை வந்துருக்கு பச்சை பாருங்க 1 இதுக்குள்ள 2 3 பச்சை 3 மஞ்சள் பாருங்க 1 2 3 கருப்பும் பாருங்க 1 2 3 அப்போ ஒவ்வொரு கலரும் 3 தடவை வந்திருக்கு மொபைல்ல ஒவ்வொரு கலரும் 3 தடவை எண்ணி இருக்கிறோம் நாங்க ஒரு இதுக்குள்ளேயும் பச்சை எண்ணிக்கை இருக்குது இதுக்குள்ளேயும் பச்சை எண்ணிக்கை இருக்குது இதுக்குள்ளேயும் பச்சை எண்ணிக்கை இருக்குது அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 தடவை எண்ணி இருக்கிறோம் பச்சைய 3 தரம் நீலத்தை 3 தரம் மஞ்சளை 3 தரம் கருப்பை 3 தரம் எண்ணி இருக்கிறோம் அப்ப என்ன செய்ய வேணுமெண்டா அப்படியா பாருங்க இப்படி எழுதி போட்டு சரியா இப்படி கூட்டுங்க 4 கூட்டி பாருங்க எத்தனை வருது 75 எவ்வளவு வருது 75 75
75 75 வருது 75 வந்தா பிள்ளைகள் எல்லாம் 3 தடவையிலோ வருது ஆமா இல்லையோ மூன்றால பிரிக்க வரும் மூன்றால பிரிச்சா 25 தான் விடை எத்தனை விடை 25 சார் நான் முடிவு போட்டேன் சரியா Right. பெரிய கேள்வி என்று பயப்படாத 75 போட்டு எனக்கு இல்ல மூட்டையும் கூட்டி போட்ட பிள்ளைகள் மூன்றால பிரிக்க வரும் ஏன் இது 3 தடவை வந்தபடியா சில நேரங்களில் 2 தடவை வரும் இலக்கம் 2 நீளம் 2 பச்சை 2 கருப்பண்டு விளங்குதோ ஏன் மூன்றால வகுக்கிறோம்ன்றது விளங்குதோ பாருங்க 3 தடவை வருது உலகத்தை கூட்டினா இதுக்குள்ள 3 தடவை நீளம் வருது எல்லா கலரும் 3 தடவை வருது அதனால ஒருக்கா பிரிச்சு விட்டா சரி சரியே ரைட் இப்ப பாருங்க இப்ப நான் செக் பண்ணி பார்ப்போம் இது சரியோண்டு இப்ப மொத்தமா என்ன கலர் தந்துடுறது 25 தானே மொத்தம் மட்டும் தந்துடுறது அந்த 25 கொண்டாந்து இவ்விடத்துல போட்டு பார்ப்போம் 25 இருக்க வேண்டிய இடத்துல 22 கிடக்குது எத்தனை குறையுது 3 கருப்பு 3 3 குறையுது அப்ப 25ல இருந்து இந்த 22 கழிச்சு விட்டா இதுல இல்லாத கலர் இது கருப்பு அப்ப கருப்பு 3 சரியோ கருப்பு 3 ரெண்டாவதுல பாருங்க 25ல எது இல்ல ரெண்டாவது லைன்ல இந்த கலர் இல்ல நீலம் இல்ல அப்ப எத்தனை இல்லாம கிடக்கு 18 கிடக்கு நீலம் எத்தனை இல்ல நீலம் எத்தனை இருக்கும் கழிச்சா 7 25ல இருந்து பிள்ளைகள் இந்த 3 சொல்லி இருக்கல்லோ கருப்பின் எண்ணிக்கை பச்சையின் எண்ணிக்கை மஞ்சள் எண்ணையும் கூட்டினா 18 வருது அப்ப இவரை கழிச்சா 25ல இருந்து கழிச்சா 18 7 தானே வரும் அப்ப 7 அது இல்லாத கலர் நீலம் ரெண்டாவதுல இது இல்ல மூன்றாவதுல 9 வருது என்ன கலர் இல்ல மூன்றாவதுல பச்சை பச்சை எத்தனை அப்ப 9 பச்சை 9 இது நாலாவதுல பாருங்க 19ல இதுல எந்த கலர் இல்ல மஞ்சள் மஞ்சள் இல்ல மஞ்சள் எத்தனை 6 மஞ்சள் 6 இதுதான் பிள்ளை விஷயம் 6 கருப்பு 3 நீலம் 7 என்ன பச்சை கிடக்கு அப்பதான் இவர் இந்த ஒரு விஷயம் சொல்லி கொண்டு போறார் புரிந்து கொண்டீர்களா முடியல போடுவேன் அதுல எடுத்து திருப்பி பாருங்க உங்களுடைய விளக்கம் பெறுமா சரிதானே இது சில நேரங்கள்ல 2 பெறும் அப்ப மாறிப்பாரு இதுல 3 கிடந்தது அதால 3ஆல பிரிக்கிறோம் சில நேரம் பிள்ளைகள் 2 கலர் வரும் 2 நீலம் 2 பச்சை 2 மஞ்சள் 2 வரும் அப்படி வந்தா அவர் 2ஆல பிரிச்சு விட்டா சரி சரியா குழம்ப வேண்டாமா ரைட் இதை செய்வா மாட்டாங்கன்னு பிள்ளைகள் ரெக்கார்ட் போடுற அதுல யாரும் பாக்குறீங்களோ ரெக்கார்டிங் போட்டா யூடியூப்ல கிடக்கு அந்த யூடியூபுக்குள்ள போனீங்கன்னா வேற பாடங்களும் நிறைய கிடக்கு நான் போட்ட வீடியோக்கள் நிறைய கிடக்கு அதை பார்த்து படிக்கலாம் நீங்க 85 சார் 85 சார் 85 ரைட்டு முதலா
பாருங்க மாணவன் ஒருவன் 120 புளியம் வித்துக்களில் கா பங்கிலும் 5 கூடுதலான எண்ணிக்கையை ஏ குழுவினருக்கும். அப்ப காப்பங்கு எவ்வளவு? 120 காப்பங்கு 120 காப்பங்கு எவ்வளவு? 4 பிரிச்சு விடுவாங்க. 120 30 என்ன 30ஓட 5 கூட்டினா அப்ப 35 கொடுத்தாச்சு. மீதமான வித்துக்களை பி குழுவினருக்கு வழங்கினார். எனில் பி குழுவினருக்கு வழங்கியதை விட 120 85 35 சரிதான பிள்ளைகள்? ரைட். நன்றி வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே பாய், போயிட்டு வாங்கோ. Bye, sir. ஓகே பாய். Bye, sir.